வணக்கம் சகோ, இது உங்கள் வேல்டன் யூடியூப் சேனல். இன்னைக்கு எக்கச்சக்கமான சினிமா தகவலை உங்களுக்காக அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். வாங்க ஒவ்வொன்றா பார்த்துடலாம். டைரக்டர் சேகர் கமலேஷ் டைரக்ஷனில் தனுஷ் அவர்கள் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் குபேரன். இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் ராஷ்மிகா நடிச்சிருக்காங்க. முக்கியமான கேரக்டரில் ஆக்டர் நாகார்ஜுனாவும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இன்னைக்கு குபேந்திரன் படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. படம் ஜூன் 20 தியேட்டரில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது. ஜிவி பிரகாஷ் ஹீரோ நடிச்சிருக்க படம் தான் கிங்ஸ்டோன். இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் திவ்யா பாரதி நடிச்சிருக்காங்க. இன்னைக்கு கிங்ஸ்டோன் படத்துடைய ட்ரைலர் லான்ச் ஈவெண்ட் நடந்திருக்கு. அந்த ட்ரைலர் லான்ச் ஈவெண்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க மூவி டீம். படத்துடைய ட்ரைலர் லான்ச் ஈவெண்ட்டுக்கு டைரக்டர் வெற்றிமாறனும் டைரக்டர் சுதா கொங்கராவும் வந்திருக்காங்க. கிங்ஸ்டோன் படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ட்ரைலர் ரொம்ப சூப்பராக இருக்குது. படத்தில் எக்கச்சக்கமான விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க போல. ட்ரைலர் பார்க்குறப்ப விஎஃப்எக்ஸ்லாம் ரொம்ப தரமாக இருக்குது. இந்த படம் ஒரு ஹாரர், ஃபேண்டசி, ஆக்ஷன், அட்வென்ச்சர் மூவியாக எடுத்திருக்காங்க. ட்ரைலர் ரொம்ப சூப்பராக இருக்குது. வித்தியாசமான கான்செப்டை வச்சு தான் எடுத்திருக்காங்க. கடலில் வர சீன்லாம் ட்ரைலரில் ரொம்ப சூப்பராக இருக்குது. படத்தில் எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த படம் மார்ச் 7 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இது ஒரு தனி படமாக இல்லாமல் இந்த படத்தை ஒரு யூனிவர்ஸாக கிரியேட் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்களாம். சுழல் வெப் சீரிஸ் உடைய சீசன் 2 பிப்ரவரி 28 தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் அமேசான் பிரைமில் ரிலீஸ் பண்ணுறாங்க. சுழல் த வாட்டர்ஸ் சீசன் 1 யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்குது. டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. போய் செக் பண்ணி சுழல் த வாட்டர்ஸ் வெப் சீரிஸை பாருங்கள். ஆக்டர் ஆதி ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் சத்தம் படம் பிப்ரவரி 28 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துலேருந்து ஃபர்ஸ்ட் ஸ்னீபிக் வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோ நல்லா இருக்கு. நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஆக்டர் சிபி சத்யராஜ் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் 10 ஹவர்ஸ். இந்த படம் ஏப்ரல் மந்த் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் விமல் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் பரமசிவம் பார்த்திமா. இது ஒரு ஹிஸ்ட்ரி ஃபேண்டசி மூவியாக எடுத்திருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த படத்துடைய ட்ரைலர் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் கௌதம் மேனன் டைரக்ஷனில் நம்ம எஸ்டிஆர், சிம்புவும் த்ரிஷாவும் நடிச்சு ரிலீஸ் ஆன படம் தான் வினை தாண்டி வருவாயா. இந்த படம் ரிலீஸ் ஆகி இன்னியோட 15 வருஷம் ஆகுது. அதுக்காக இப்போ எஸ்டிஆரும் விடிவி கணேஷும் சேர்ந்து ஒரு ஃபன்னான வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. இங்கே என்ன சொல்லுது, ஜெஸ்ஸி சொல்லுதா அப்படின்னு நம்ம விடிவி கணேஷ் சொல்ல, அப்பதான் ஜெஸ்ஸின்னு சொல்லிச்சு, இப்போ வேற ஒன்று சொல்லுது, அது அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு போகிற போக்கில் நம்ம எஸ்டிஆர் சொல்லிட்டு போயிட்டாரு. ஒருவேளை நம்ம எஸ்டிஆர் அவருடைய கல்யாணத்தை பற்றி தான் சொல்கிறாரோ. டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிட்டு இருக்க படம் தான் கூலி படத்தை சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. சன் பிக்சர்ஸ் இன்னைக்கு கூலி படத்துலேருந்து ஒரு சூப்பரான அப்டேட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கூலி படத்தில் ஆக்டர் பூஜா ஏத்தி ஒரு சாங்குக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணப்பட்ட இந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஹார்பர் தான் தெரியுது. கூலி படத்துடைய டைட்டில் இன்ட்ரோடக்ஷன் வீடியோலையும் இந்த ஹார்பரை தான் மெயினாக காட்டினாங்க. கூலி படத்துடைய மேஜரான போர்ஷனும் ஹார்பரில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. பின்னா கூலி படத்துடைய கதை ஹார்பரை சுற்றி தான் நடக்க போது போல. ஜெயிலர் படத்தில் எப்படி தமன்னா அவர்கள் ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடி அந்த படம் ஹிட் ஆச்சோ, அதே மாதிரி கூலி படத்தில் ஆக்டர் பூஜா ஏத்தியை யூஸ் பண்ணியிருக்காங்க போல. கூடி சீக்கிரம் கூலி படத்துலேருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங்கை நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து இந்த வாரம் ஓடிடிலையும் தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆயிருக்க படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஆக்டர் ஜீவா, ஆக்ஷன் கிங் அர்ஜுன், ஆக்டர் ராஷிகண்ணா இவங்கெல்லாம் நடிச்சிருக்க படம் தான் அகத்தியன். இந்த படம் பிப்ரவரி 28 தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஈரம் படத்துடைய டைரக்டர் அறிவழகன் டைரக்ஷன் பண்ணியிருக்க படம் தான் சத்தம் படத்தில் ஆக்டர் ஆதி ஹீரோவை நடிச்சிருக்காரு. இந்த படம் பிப்ரவரி 28 தமிழ், தெலுங்கு அப்படின்னு 2 லாங்குவேஜ்லையும் பிப்ரவரி 28 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கடைசி தோட்டா அப்படிங்கிற ஒரு தமிழ் படம் பிப்ரவரி 28 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய அப்பா டைரக்டர் எஸ் சந்திரசேகர் நடிச்சிருக்க கூரன் படம் பிப்ரவரி 28 தமிழில் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்க படங்கள் என்னன்னு பார்த்துடலாம். ஆக்டர் கதிர், ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிச்சிருக்க சுழல் த வாட்டர்ஸ் சீசன் 2 வெப் சீரிஸ் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் அமேசான் பிரைம் ஓடிடியில் பிப்ரவரி 28 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பாரதி அப்படிங்கிற ஒரு தமிழ் படம் ஆஹா தமிழ் ஓடிடியில் பிப்ரவரி 28 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆபரேஷன் ராவன் மூவி பிப்ரவரி 28 ஆஹா தமிழ் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மிஸ்டர் ஹவுஸ்கீப்பிங் படம் 10th கொட்டாய் ஓடிடியில் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பிளட் அண்ட் பிளாக் அப்படிங்கிற ஒரு தமிழ் படம் இப்போ 10th கொட்டாய் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தில் தோஸ்கா டாக்ஸ்ங்கிற ஒரு ஹிந்தி மூவி பிப்ரவரி 28 ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடியில் ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் வெங்கடேஷ் நடிப்பில் ரிலீஸ் ஆன சங்கராந்தி வருஷனம் படம் அமேசான் பிரைமில் மார்ச் 1 தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ரன்னிங் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் பிப்ரவரி 27 நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பியாண்ட் த 7 சீன்ஸ் அப்படிங்கிற படம் பிப்ரவரி 28 சிம்பிளி சவுத் ஓடிடியில் தமிழில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜெட் கேர்ள்ஸ் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ் அமேசான் பிரைமில் தமிழில் பிப்ரவரி 27 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கவுண்ட் ஆஃப் மாண்டி கிறிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஞ்சு மூவி இப்போ தமிழில் அமேசான் பிரைமில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லவ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற ஒரு மலையாளம் மூவி மலையாளம், தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, பெங்கால், மராத்தி லாங்குவேஜில் பிப்ரவரி 28 டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பேர் சிவராஜ்குமார் ஹீரோவை நடிச்சிருக்க ஆரதிரங்கல் படம் பிப்ரவரி 28 டன்னக்ஸ்ட் ஓடிடியில் தமிழ், மலையாளம் லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் மகிழ் திருமணி டைரக்ஷனில் நம்ம தலை இயக்கிய நடிப்பில் ரிலீஸ் ஆன விடாமுயற்சி படம் மார்ச் 3 தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த வீடியோவில் பார்த்த படங்களாக தான் இந்த வாரம் ஓடிடிலையும் தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆக போகிற படங்கள். இன்னும் கொஞ்சம் சினிமா தகவலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆக்டர் ஸ்ருதிகாசன் லீடா ஹாலிவுட்டில் ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய பேர் த ஐ. ஹாலிவுட் படமான த ஐ படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் நல்லா இருக்கு. இது ஹாலிவுட் படம் அப்படிங்கிறதுனால 18+ கண்டென்ட்டோட எடுத்திருக்காங்க. இது ஒரு ஹாரர் மூவி. சீக்கிரம் இந்த படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு டேம் சேல் அப்படிங்கிற ஹாலிவுட் படத்துடைய ரிவ்யூ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க.
ஆக்டர் பரத், சமுத்திரக்கனி இவங்க 2 பேரும் லீடா நடிச்சிருக்க புது படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு வீர வணக்கம் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. டைரக்டர் பாரதி ராஜா, நட்டி நடராஜ், யோகி பாபு, டைரக்டர் ரியோராஜ், சாண்டி மாஸ்டர் இவங்க எல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்க படம் தான் நிறமாறும் உலகில். படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் ரொம்ப சூப்பரா இருக்கு. மட்டும் இல்லாமல் நிறமாறும் உலகில் படத்துல இருந்து செகண்ட் சிங்கிள் சாங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அங்கும் ட்ரைலரும் நல்லா இருக்கு. செக் பண்ணி பாருங்க. படம் ஆர்ச்சி 7 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் ஏ.ஆர். முருகதாஸ் டைரக்ஷனில் ஆக்டர் சல்மான் கான் நடிச்சிருக்க படம் தான் சிக்கந்தர். சிக்கந்தர் படத்தில் ஹீரோயினா ஆக்டர் ராஷ்மிகா நடிச்சிருக்காங்க. இன்னைக்கு சிக்கந்தர் படத்துடைய அஃபிஷியல் டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீசர் ரொம்ப சூப்பராகவும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கு. இப்போதைக்கு ஹிந்தி லாங்குவேஜ் டீசர் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீசரை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. ரன்னர் அப்படிங்கிற ஒரு புது படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் மூவியாக எடுத்திருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த படத்தை தியேட்டரில் எதிர்பார்க்கலாம். இந்த படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. மினி கிராஃப்ட் அப்படிங்கிற கேமை பேஸ் பண்ணி இப்போ லைவ் ஆக்ஷன் படமும் எடுத்திருக்காங்க. இந்த படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் சூப்பராக இருக்குது. படம் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படம் ஏப்ரல் 14 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. விண்டேஜில் பார்த்த தல அஜித்தை மறுபடியும் கூட்டிகிட்டு வந்திருக்காரு டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன். டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷனில் நம்ம தலை இயக்கி நடிச்சிருக்க படம் தான் குட் பேட் அக்லி. இன்னைக்கு இந்த படத்துடைய அஃபிஷியல் டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை டீசர் அப்படின்னு சொல்ல முடியாது. தல அஜித்துடைய சம்பவம், அப்படி இல்லைன்னா டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரனுடைய ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு குட் பேட் அக்லி படத்துடைய டீசர் பக்காவாக இருக்குது, தரமாக இருக்குது. இப்படி ஒரு அஜித் படத்தை பார்த்து தான் பல வருஷங்கள் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். டீசர் ஃபுல்லாகவே சம்பவம் தான். பில்லா, ஆரம்பம், தினா அப்படின்னு இந்த விண்டேஜ் தல அஜித்தை இந்த டீசரில் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் நம்ம தலையோட குட் பேட் அக்லி படத்தை தரமாக எடுத்திருக்காரு. கண்டிப்பாக இப்படி ஒரு படத்தை தான் இவ்வளோ நாளாக தலை ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நானும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இந்த படம் தான் நம்ம தலையோட மிகப்பெரிய கம்பேக் படம் அப்படின்னு சொல்லலாம். இது கண்டிப்பாக பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய சம்பவங்களை பண்ண போகுது. இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகாது. ஏப்ரல் 10 நமக்கு எல்லாம் தலை பொங்கல் அப்படின்னு சொல்லலாம். தரமான சம்பவங்களை ஏகே பண்ண போகிறாரு. ஸோ இன்னைக்கு எக்கச்சக்கமான சினிமா அப்டேட்ஸ் பார்த்தோம். நாளைக்கும் இதே மாதிரி எக்கச்சக்கமான சினிமா அப்டேட்ஸை பார்க்கலாம். நீங்கள் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். வந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்த இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ கூட லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.